அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாஸிடமிருந்து 40 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைப்பையை சோதனை செய்தபோது 40 துப்பாக்கி குண்டுகளை கைப்பற்றிய அதிகாரிகள். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாஸிடமிருந்து 40 துப்பாக்கி குண்டுகளானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். சென்னை விமான நிலையத்தில் இருந்து நடிகர் கருணாஸ் திருச்சி செல்வதற்காக கிளம்பிய பொழுது அவரிடம் இருந்து 40 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் இன்று காலை சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராகி கொண்டிருந்தது. இந்த விமான பயணம் செய்ய வந்த பயணிகளின் சென்னை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பிரபல திரைப்பட நடிகரும் இந்த முக்குலத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கருணாஸ் இந்த விமானத்தில் சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்காக வந்திருந்தார். அவருடைய கையில் வைத்திருந்த அந்த பையினை பரிசோதனை செய்யும் பொழுது அந்த ஸ்கேன் மூலம் பரிசோதித்தனர். அப்பொழுது அந்த கைப்பையில் வெடிபொருட்கள் இருப்பதாக எச்சரிக்கை அலாரமானது ஒலித்தது. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நடிகரின் பையை மட்டும் தனியே எடுத்து சென்று உள்ளே பார்த்த பொழுது அதில் 40 துப்பாக்கி குண்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதில் ஒவ்வொன்றிலும் அந்த 2 பெட்டிகளாக இருந்த அந்த பாக்ஸ்களில் ஒன்றில் 20 துப்பாக்கி குண்டுகள் வீதம், மொத்தம் 40 குண்டுகள். இவை அனைத்தும் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி குண்டுகள் எனவும் கண்டறியப்பட்டது. ஏற்கனவே பயன்படுத்திய துப்பாக்கி குண்டுகள் அல்ல, பயன்பாட்டிற்கு தயாராக இருக்கக்கூடிய துப்பாக்கி குண்டுகள் என கண்டறியப்பட்டதால் அவருடைய பயணத்தை ரத்து செய்த அதிகாரிகள் விமானத்தில் மற்ற பயணிகளை பயணிக்க அனுமதித்தனர். அதோடு இவருடைய பயணத்தை மட்டும் ரத்து செய்துள்ளனர். மேலும் அவரிடமிருந்து தொடர்ந்து விசாரணை ஏற்பட்டு வருகிறது. இதனால் சிறிது நேரம் அந்த விமானம் புறப்படுவதற்கு தாமதமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி வசந்த்.